பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிஐடி டைரக்டர் ஷனி அபேசேகரான்னு ஒருத்தர், எஸ்எஸ்பி ஷனி அபேசேகரான்ட்டு அவரை வந்து ஒரு ரொம்ப நேர்மையான உச்சக்கட்ட நேர்மையானவர். 2020 வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் வந்து வேலையை தொடர்ந்து அப்புறம் 2023 அக்யூட் ஆகிறார். அதாவது தண்டனை அவருக்கு எதுவும் இல்லை, குற்றமற்றம்னு அவர் அக்யூட் பண்ணுறாங்க. 2024 இந்த புது அனுரா கவர்மெண்ட் வந்தோடனே ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் அதே போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2025 ஜூனில் வந்து மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க. மறுபடியும் அந்த போஸ்ட் ரினியூ பண்ணி அவரை வச்சுருக்காங்க. ஏன்னா 5 வருஷத்தில் 2020 2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ரணில் விக்ரமசிங்கவும் ராஜபக்சேவும் தன்னை ஜெயிலில் போட்டாங்களோ அதே ரணிலை வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி முந்தானத்தை உள்ள வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, கையில் விலங்கு போட்டு. இது எல்லாருக்கும் இது பொருந்தும். நன்றி கெட்டவர்களுக்கும் சரி, நன்றி மறந்தவர்களுக்கும் சரி, ஒரு இன்லைனில் வாழாமல் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் இது பொருந்தும். ஸோ கவனமாக இருங்கள். இந்த கர்ம வினை என்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பயப்படாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும்.